கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டின் ராசி பலன் நிகழ்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? முதலாவது நிலையாக மேஷராசிக்காரர்களுக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய அமைப்புகள்ல ஏழரை சனி தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லிடலாங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வரும்பொழுது ஏழரை சனியாகவும், 11ஆம் இடத்துல ராகு இருக்கும் பொழுது உங்களுக்கு லாப இடத்துல உபஜெயஸ்தானங்கள்ல பாவ கிரகங்கள் இருக்கணும்ன்ற அமைப்புகள்ல 11ஆம் இடத்துல ராகு இருந்து குருவின் பார்வையிலும் வரக்கூடிய, சொல்லப்போனா இந்த வருடத்துல இருக்கக்கூடிய பெயர்ச்சிகள் ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது ராஜ கிரகங்கள் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு டைம் எடுத்து ஆக்கிரமிப்பு படுத்தக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சனி 2.5 வருஷம் இருப்பாரு, ராகு கேதுக்கள் 18 மாசம் இருப்பாங்க, குரு ஒரு வருஷம் இருப்பாருல்ல. இந்த தன்மையில இருக்கக்கூடிய எல்லா விதமான இந்த கிரகங்களும் பாத்தீங்கன்னா பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு வருடமாகவே இந்த விஸ்வாவசு ஆண்டு நிச்சயமாக எல்லா தரப்பு ராசிக்காரர்களுக்குமே நிச்சயமாக இருக்கு. இதுல குரு உங்களுக்கு எந்த இடத்துல போறாரு, சனி எந்த இடத்துல போறாருன்றதை வச்சுதான் உங்களுடைய பலன்கள். குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல பலன். அவர் தன்னுடைய வீட்டை 9ஆம் வீட்டை தானே தொடர்பு கொள்றது அப்படின்றது மிகப்பெரிய மேன்மை. உங்களுடைய முயற்சி பலிக்கும், புகழ் கிடைக்கும், வேலை இடங்கள்ல அந்தஸ்து பதவி அமைப்புகள் உயரும், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். கூடவே 11ஆம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுடைய எதிரிகளை ஒரு அளவுக்கு கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய அமைப்புகள் தான். இதே நேரத்துல தனி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கிறது மட்டும் சற்று சாதகம் இல்லாத நிலை. இதை தான் நம்ம ஏழரை சனியினுடைய தொடக்க விரய சனி அப்படின்னு சொல்லுவோம். ஏழரை சனியோட அமைப்புகள் இயல்பாகவே உங்களுக்கு தெரியும். தேவையில்லாத நபர்களின் அறிமுகங்கள், தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தொழில் ஆரம்பிக்கிறது, அகலகால் வைக்கிறது, யாரோட பிரச்சனை பண்ணி வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது, அவரோட சண்டை போடுறது, கணவன் மனைவி உறவுகள்ல 3வது நபரின் தலையீடுகள் வர்றதுன்ற மாதிரியான எந்த விஷயங்கள் உங்களை 2027க்கு பிறகு சங்கடத்துல ஆழ்த்தணுமோ அதற்கான அறிமுகங்கள் இப்பொழுது வரும். இது எல்லா மேஷராசிக்காரங்களுக்கும் வருமாங்க? இங்கதான் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தினுடைய தனித்துவம் செயல்படுங்க. பிறந்த ஜாதகத்தில் உங்களுடைய சந்திரன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள், நீங்களே பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறீங்க, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறீங்க, ஒளி பொருந்திய சந்திரனாக இருக்கிறீங்க, சனி ராகு கேதுவின் தொடர்புல இல்லாத சந்திரனாக இருக்கிறீங்க, உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல அமாவாசை சந்திரனாக இல்லாத அமைப்புகள்ல பிறந்த நீங்கள், உங்களுக்கு பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். மிக முக்கியமாக ராசி பலன்றது ஓரளவுக்கு ஜென்ம சனியையும் அஷ்டம சனியையும் தவிர்த்து மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு பொதுவான அமைப்புகளாக இருக்கும். ஜென்ம சனி அஷ்டம சனி உங்களுக்கு நடக்கும் பொழுது, விரய சனி அமைப்புகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது, கூடவே உங்களுக்கு 6 8ஆம் அதிபதிகளின் தசை நடக்கும் பொழுது இங்க பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கு. 6 8ஆம் அதிபதிகள் கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம் மாதிரியான அமைப்புகளை கொடுத்து, பிரிவுகளை கொடுத்து, ஏமாற்றங்களை கொடுத்து சில அமைப்புகளை பண்ணுவாங்க, கடனை படுத்துவாங்க, வேலைக்கு செல்வதை தடப்படுத்துவாங்க, வேலை இடத்துல சில பிரச்சனைகள் உருவாக்குவாங்க. இது மாதிரியான அமைப்புகள் உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள்ல நிச்சயமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய திறனை கொடுப்பார். ஆனா இன்னொரு விஷயமும் சொல்லிடுவேன். இந்த வருடம் தொடங்கி, அதாவது சித்திரை புத்தாண்டு, இந்த ஏப்ரல் சித்திரை புத்தாண்டு தொடங்கி முதல் 2 மாசத்துக்கு ஜூன் வரைக்கும் எல்லாமே கிடப்புல இருக்கும். ஏன்னா உங்களுடைய மேசராசிக்காரர்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் இப்பொழுது கடகத்துல நீச்ச நிலையை அடைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னுக்கு ஒரு நீச்ச வக்ர நிலைன்றது மிக மோசமான நிலையில இருந்தது. எதனை தொட்டாலும் கை கூடாத அமைப்பு, கண்ணுக்கு எட்டின தூரத்துல எல்லாம் திரும்பவும் அது அப்படியே போகக்கூடிய அமைப்பு, கையிலே சாப்பாடு வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாத நிலைமை என்ற அமைப்புகள் எல்லாமுமே மேஷராசிக்காரர்கள் அது ஜூன் மாதத்துல இருந்து மெல்ல 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 அப்படியே தகர்ந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி அவருடைய வக்ர நிலை அவர் வெளியே வந்த பிறகு படபடன்னு எதெல்லாம் விட்டு போச்சு அந்த விஷயங்கள்லாம் டப்பு டப்பு டப்புன்னு நடக்க ஆரம்பிக்கும். வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல மந்த நிலை நிலவிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்பொழுது மாற்றம் வர ஆரம்பிக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு அதிகமான டிராவல் இருக்குங்க. இந்த இடம் மாற்றம் மாதிரியான அமைப்புகள் இருக்கும். வேலை மாறுறது, தொழில் மாறுறது, வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறது, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போறது, குழந்தைகள் இருந்தீங்கன்னா குழந்தைகள் குடும்பத்தை விட்டு தள்ளி போறது, இந்த ஹோம் சிக்ல ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, வீட்டுல இருக்க முடியலன்ற மாதிரி தன்மை இருக்கிறது, புதிதாக கணவனோ மனைவியோ திருமணம் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பிரிவுகள் வர்றது, இது மாதிரியான அமைப்புகள் வர்றது நல்லது. இது மாதிரியான அமைப்புகள்ல சுப காரியங்களாக பிரிஞ்சு போற அமைப்புகள். இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னங்க, நல்ல வருமானம் வருங்க. அதனை சேர்த்து வைக்க முடியாத ஒரு அமைப்புகள் தான் பண்ணும். ஏன்னா 2.5 வருஷம் கழிச்சுட்டு நீங்களே சொல்லுவீங்க, நல்லா தானே வருமானம் வந்துச்சு, நான் தானே அதை சேர்த்து வச்சுக்கலன்னு சொல்லி புலம்பக்கூடிய சில அமைப்புகள், தேவையில்லாத இடங்கள்ல விரயங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள், இருக்கக்கூடிய சேவிங் எடுத்து போட்டு செய்யக்கூடிய அமைப்புகள்னு. ஏழரை சனின்னு வந்தா கவனமா இருங்கங்க. கடந்த காலங்கள்ல 2015, 16, 17 இந்த காலகட்டங்கள்ல ஒரு சாதகமான நிலை இருந்திருக்காது. இது மத்தியம வயதுல இருக்கீங்க. அப்பவே உங்களுக்கு ஒரு 30ல இருந்து 40 வயதுக்குள்ள இருந்தாக்க இந்த ஜென்ம சனி உங்களுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் பண்ணாது. முதலாவது நிலையாக உங்களுக்கு ஏழரை சனியின் தொடக்கம் வருது அப்படின்னாக்கா நிச்சயமாக வயதுக்கு ஏற்ற மாதிரியான சில அனுபவங்களை உங்களுக்கு கொடுத்து, வாழ்க்கை, பணம், நட்பு, காதல் அப்படின்னா என்னன்றதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவ பாடமாகவே இந்த ஏழரை சனியின் தொடக்கம் உங்களுக்கு இருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்புகளை கொடுப்பாரு. 5ஆம் இடத்துல கேது இருக்கிறவர்கள் பெண் குழந்தைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இங்க மிகப்பெரிய மேன்மைகள் இருக்கும். வருட தொடக்கம் ஒரு மாதிரி சுமார்
சுமாராக இருந்தாலும் இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்கு கடுமையான அமைப்புகள்ல. ஆனா என்ன, இந்த இடத்துல தேவையில்லாத நபர்களையோ, இப்போ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதிதாக அறிமுகமாகுறாங்க, காதல் வருது, நண்பராகுறாரு, தொழில் சேர்க்கை செய்றீங்கன்னும் பொழுது, நிச்சயமாக தசாபுத்தி அமைப்புகள்ல 6, 8, 12 அமைப்புகள் இல்லாம கிரகங்கள் 6, 8, 12ஆம் அமைப்புகள் இல்லாம இருந்து பார்த்துக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பா இருக்கும். என்னதான் இருந்தாலும் 7 சனி உங்களுக்கு ஒரு மாரியான பிரச்சனைகள கொடுத்து, உங்கள சங்கடத்துல ஆழ்த்தி, அதற்கு பிறகு அதுலருந்து வெளியில எடுத்துட்டு வரும். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துக்கு ஏத்த மாரி. மாணவர்களாக இருக்கிற பட்சத்துல படிப்பில் கவனம் சிதறக்கூடிய அமைப்புகள், சுக்கிரனின் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள், இங்க இழப்புக்களை சில மாதிரியான அமைப்புகள் சொல்லக்கூடிய தன்மையில, சுக்கிரனின் வீடுகள்ல இருக்கக்கூடிய கிரகங்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்குன்னு சொல்லிருவேன். காதல் மாதிரியான சில அனுபவங்களை கொடுத்து, சில இழக்கக்கூடாத அமைப்புகளை இழக்க வைக்கக்கூடிய தன்மைகள்னு சொல்லி, எதிலெல்லாம் கவனமாக இருக்கணுமோ, அத்தனையும் கவனமாக இருங்க. குறிப்பாக பெண் குழந்தையை வச்சிருக்கிறவங்க, இவரு வீட்ல வர்றாங்க, அவர் வீட்ல வர்றாங்க, பெரியப்பா இருக்காருங்க, சித்தப்பா இருக்காருங்க. இந்த அமைப்புகள் எல்லாம் இல்லாம, எல்லா இடங்கள்லயும் குழந்தைகள் மேல நீங்களே கண்கள் வச்சுக்கங்க. ஆண் குழந்தைகளாக இருக்கிற பட்சத்துல வண்டி வாகனத்துல நிச்சயமா கவனமா இருக்கணும். எல்லா வகையிலும் இப்போ எந்த அமைப்புகள கத்துக்கிட்டு வரக்கூடாதோ, இத கத்துக்கிட்டு வருவாங்க, பிரச்சனையில வருவாங்க, தேவையில்லாத பழக்கவழக்கங்கள் வரக்கூடிய அமைப்புன்னு சொல்லி, எல்லாமும் சாதகமற்ற நிலையில நிச்சயமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இளைய பருவத்தினர்களுக்கு படிப்புல கவனத்தை சிதற செய்வதற்காக. இந்த அமைப்புகள் எல்லாத்துலயும் கவனமாக இருங்க. வயதானவர்களாக இருக்கீங்க, பெரியவர்களாக இருக்கீங்கன்னாக்க, கால் சார்ந்த அமைப்புகள், மூட்டு பிரச்சனைகள் மாதிரியான அமைப்புகள் வரும். இந்த இடத்துல ஒரே ஒரு சிறந்த பரிகாரம், இந்த மொத்த 7.5 சனிக்கும் மிகப்பெரிய சிறந்த ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கங்க. இது எல்லாருக்குமே தேவையானதா இருக்கும். 2வது நிலையாக மெதுவா நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்வெட் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா, உடலில் இருந்து வரக்கூடிய அந்த உப்பு, சனிக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்வீச்ச தடுக்கும். இந்த தடுக்கும்போது சில பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த உப்பு தண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா 7.5 சனியில நெறைய கஷ்டங்களால அழுவாங்க. அந்த அழுகி வரும்பொழுது அந்த உப்பு தண்ணினால அந்த அல்ட்ரா வயலட் பாதிக்கப்படுது அப்படின்ற மாரி சில விஷயங்கள் இருக்கு. இதன மட்டும் செஞ்சுக்கிட்டு அவர் மதத்தின்படி வழிபாடுகளை உங்களுக்கு எப்படி முறையாக சொல்லிக் குடுத்தாங்களோ அந்த மாரியான அமைப்புகள பண்ணுங்க. இது உங்களுக்கு ஓரளவுக்கு கை குடுக்கும். வயதானவர்களுக்கு குழந்தைகளை பற்றியான கவலைகள், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்காக விரயங்கள், படிப்பு, திருமணம் மாரியான அமைப்பு, குழந்தைகள் உங்கள விட்டு கல்யாணமாகி போறது, படிப்புக்காக வெளியில போறதுன்ற மாரியான பிள்ளைகளை பற்றியான கவலைகள் நிச்சயமாக இந்த விஸ்வாவசு ஆண்டுல இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு வயதுக்கு ஏற்ற மாரியான நல்ல பண்புகள் 40 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே நல்ல அமைப்பு இருக்கும். 30 வயதுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீங்க, 40 வயதுக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீங்கன்னும் பொழுது வேலை, தொழில், வருமானம் சார்ந்த அமைப்புகள்ல கவனம், நட்பு சார்ந்த அமைப்புகள்ல கவனம், புதிய தொடக்கம் செய்ய போறீங்க, தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னும் பொழுது கவனமோ கவனம்ன்ற மாதிரியான அமைப்புகள் வச்சுக்கங்க. இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களின் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து.